கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏன் இந்த பலனை பார்க்கணும், பார்க்கறதால என்ன நன்மை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய யூடியூப் வந்துருச்சு, நிறைய ஜோதிடர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இது வசதி கிடையாது. இப்போ ஓரளவுக்கு இது ஒரு விஞ்ஞானம் என்பது நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கிரகங்கள் சுழற்சி என்பது புரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். இப்போது நீங்கள் ஆவலுடன் பார்த்துருப்பீங்க பாருங்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. என்ன பயிற்சி? இந்த இடத்தில் சஞ்சரித்தவர் வேறு இடத்திற்கு செல்கிறார், அதான் பயிற்சி. இப்போ அந்த இடத்திற்கு வருகின்ற போது அவர் வழங்குகின்ற பலன் மாறுபட்டதாக இருக்கும், யோகமானதாகவும் இருக்கும், சங்கடமானதாகவும் இருக்கும். அப்போ கிரகங்கள் ஒரு ராசிக்கிலிருந்து மறு ராசிக்கு செல்கின்ற போது அவர் கொடுக்கின்ற பலனில் மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த 12 பாவகங்களில் 9 கிரகங்களும் எந்தெந்த இடங்களில் சஞ்சரிக்கின்றார்கள் இந்த மாதம், அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற பலன்கள் எப்படி இருக்கும்? அதில் எதில் சங்கடம் வருமா, இல்லை நமக்கு ஆதாயம் உண்டாகுமா, நாம் நினைக்கின்ற காரியங்களை நடத்தி கொள்ள முடியுமா? இதுக்காகத்தான் இந்த பலன்களை பார்க்கறது. இது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். பொதுவாக கடகராசினருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, மனக்காரகனான சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடகராசினர். நீங்கள் நல்லா பாருங்க, கடகராசி பிறந்த எல்லாருமே எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை நீ கேளு, எனக்கு நீ சொல்ல வேண்டாம். இந்த வாத திறமை படைத்தவர்களாக பார்த்தீங்கன்னா, அது வழக்கறிஞராக இருக்கணும், இல்லை ஒரு பேராசிரியராக இருக்கணும், இல்லை ஆசிரியராக இருக்கணும், இல்லை மத போதகராக இருக்கணும், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக கூட இருக்கணும். அப்போ வார்த்தைகளால் வலிமை பெற்றவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். இன்னும் சில சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிருப்பாங்க. அங்கே ஜீவிதமாகட்டும், மேற்கல்வியாகட்டும், அந்த யோகம் யாருக்கு கிடைக்குன்னா கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிற்கு அதிகபட்சமாக செல்லக்கூடிய யோகம், அங்கே போய் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய யோகங்களும் அவங்க கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பொதுவான தன்மை. இந்த நேரத்தில் இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள்? பொதுவாக நான் சொல்லிக்கிட்டு வரேன், உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் நடக்கலைங்க. எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் நடக்கலைங்க. ஒரு சில கிரகங்களும் மட்டும் இப்போ சில ராசியில் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கிரகமும் எதிர்மறையாக இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட சந்திர பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ வைப்பதற்குரிய வழிகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் சாதகமாக இருக்கணும்ல, வாழறதுக்கு வசதி தேவையில்லை, அடிப்படை வசதிகள் அதையெல்லாம் கொடுத்திடக்கூடிய இருப்பாங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நெருக்கடிக்கு ஆளான ஒரு ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி தான். அதனால் வெளிப்படையாக சொல்ல முடியும். அது சொல்கிற சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இந்த சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில். அப்போது என்ன நடக்கும்? அதான் மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு வருஷமாக ஒரு சுப கிரகம் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். யார்? குரு பகவான். குரு பகவான் 10ல் இருந்தால் பதவியும் பறிப்போகும் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. இப்போ 10ஆம் இடத்து குருவினால் பலருடைய தொழில் நிலையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இது நீங்கள் மாற்றுறதே கிடையாது, அந்த கிரகம் அந்த வேலையை செய்கிறது. ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க ரொம்ப நாளாக, இப்போ தனியாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை வேற நிறுவனத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க, அதை விட அதிகமாக சலுகை தர சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போயிருப்பீங்க. இல்லை உங்கள் வேலையின் மீது திருப்தி இல்லாத காரணத்தினால் அந்த நிறுவனம் உங்களை வேலையை விட்டு அனுப்பியிருப்பார்கள். அரசாங்க ரீதியில் பணியில் இருந்தால், உத்தியோகத்தில் இருந்தால் சிலருக்கு மெமோ வந்திருக்கும், இடமாற்றம் வந்திருக்கும். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கக்கூடாது. சஞ்சரிக்கின்ற போது பதவியில் சங்கடங்கள் உண்டாகும், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசி கடகராசி. இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்க, கொஞ்சம் தெளிவை உண்டாக்கும் இல்லை, வசதியை கொடுக்கும் இல்லை வாழறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி முதல், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி, அந்த தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இது ஒரு தெளிவான ஒரு யோகமான, உங்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையே இல்லை, வேலைக்காக நிறைய முயற்சி செய்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கும் 14ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முடங்கி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா
தொழில் கொஞ்சம் வேகம் எடுக்கும். வியாபாரம் தள்ளாடுது பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் 14ஆம் தேதிக்கு பிறகு. இது ஒரு பக்கம். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கு, அதிர்ஷ்ட நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சஞ்சரிக்கின்ற 11ஆம் இடம் அடுத்த ஒரு 30 நாள் 45 நாட்கள் சூரிய பகவான் தொடர்ந்து நன்மை வழங்குவார் உங்களுக்கு. அப்புறம் இடம் மாறும்போது அப்படியே மாறிட்டு போகும். இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் தாங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார். அது பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிறக்கும் போதெல்லாம் அவர் 11ஆம் இடத்துல இருப்பார். இந்த ஒரு வருஷமா படாத படத்துக்கு பத்தினார் இல்லையா, அந்த நிலையெல்லாம் மாறி அடுத்த 1ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு வசந்த வாழ்க்கையாக மாறுவதற்குரிய காலகட்டம் இப்பொழுது கண்ணெதிரில் தெரியும். சரி, அப்போ எதிர்காலம் கடகராசினருக்கு யோகமானதாக இருக்கிறது. என்னதான் 8ல் சனி இருக்கட்டும், 9ல் ராகு இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி எங்களால் யோகமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் இருக்கு. 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஆதாயம். 14ஆம் தேதி தான் சூரியன் வரப்போறாரு 10ஆம் இடத்துக்கு. இப்ப 3ஆம் இடத்தில் கேது பகவான். அதன் காரணமாக நீங்கள் எந்த முயற்சிகளை கையில் எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சாதகமாகும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாகும். எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்கில் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய நிலையினை எல்லாம் 3ஆம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 25ஆம் தேதி வரையில் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். அவர்தான் லாபஸ்தான அதிபதியே உங்களுக்கு சுக்கிரன் தான். சரிங்களா? 4ஆம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். கலத்திரக்காரங்க சுக்கிரன் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கிரன் தான். அவருடைய சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதி வரை இந்த மாதத்தில் 25 நாட்கள் பணம் வரும். எதிர்பார்த்த வரவுகள் சேரும். எதிர்பார்த்த பணம் சேரும். புதிய பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். வாங்க நினைத்த பொருட்களை எல்லாம் வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். அந்த சுக்கிரன் நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் சுக்கிரன் 25ஆம் தேதி வரை, கேது மாதம் முழுவதும், மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான். இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலை இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ எல்லா நேரம் நல்லா இருக்கு, நம்ம துணிச்சலா வேகமா போயிட முடியாது. ரொம்ப நிதானம் வேணும். வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய செல்வாக்கை சரி வைத்திடக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் மறைமுகமாக கூட நடைபெறலாம். இந்த மொபைல் வந்துருச்சுங்க. இப்போ நீங்க பேசுறது பூரா அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அதில் நிறைய சங்கடங்கள் ஏற்படும். நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணலாம். இவர் இப்படித்தான், இவர் இவ்வளவு மோசமானவர் என்பதை நிரூபித்திடக்கூடிய நிலை கூட பின்னால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் ஒன்று ஆயுளுக்கு ஆபத்து வரணும், இல்லை உடல்நிலை கோளாறு உண்டாகணும். இது இரண்டுமே நடக்கவில்லையா புகழுக்கும் செல்வாக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எப்படி சின்ன உதாரணம் தான் அதுக்கு. நித்யானந்தா என்ற ஒரு நபர் கொடிகட்டி பிறந்தார் தமிழ்நாட்டில். ஆன்மீகத்தில் ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே தடுமாறிட்டு இருக்கு. அந்த வீடியோ காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுடும். அப்போ 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய பலன்களையும் வழங்குவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெள்ளை மனதோடு எல்லோரையும் நல்லவர்களாக நினைத்துக்கொண்டு பழகுவதும் பேசுவதும் ரகசியமாக உறவாடுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி உங்கள் செல்வாக்கை அடியோடு வீழ்த்திவிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். எப்போ 22ஆம் தேதி வரலாம். இப்போ நெருக்கடிகள் என்பது அதிகபட்சமாக இந்த 22ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கும். நெருக்கடிகள் அதிகரிக்கும் போதாவது என்ன பண்ணணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் இறைவனை சரணடைய வேண்டும். இறைவனை சரணடைவதன் வழியாக, அமைதியாக இருப்பதின் வழியாக சங்கடங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்போ 8ஆம் இடம் சனி இருக்காரா? அப்போ என்ன பண்ணுறீங்க? சனீஸ்வரன் காலை பிடிச்சிக்கிங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, சனிக்கிழமை தடவை கோவிலுக்கு போங்க, என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சிங்க, கதறுங்க, வேண்டிங்க. புரியுதுங்களா? அது உங்களுக்கு பாதுகாப்பினை கொடுக்கும். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது
5ஆம் தேதி அதிகாலை 3:43 7ஆம் தேதி அதிகாலை 6:07 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ காரியத்தில் தடை உண்டாகும், வீண் பிரச்சனைகள் ஏற்படும், பயணத்தில் சங்கடம் ஏற்படும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அப்போ நீங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் 7ஆம் தேதி அதிகாலை வரை. முடிஞ்சு போச்சுங்களா? இந்த மாதத்தில் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். வெண்மை நிறம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். திங்களூர் சந்திரனை மனதில் நினைத்து வழிபடுங்கள். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதிகபட்சமாக நவகிரக வழிபாடுகள் நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சில ராசிக்கு ஒரு தனி குணம் இருக்கும், தனி செல்வாக்கும் இருக்கும். அந்த செல்வாக்கும் குணமும் திறமையும் படைத்த ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இந்த 9 கிரகங்களுக்கும் தலைமை கிரகமாக இருப்பவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கின்ற ராசி சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன். நான் நிறைய தகவல் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக சொல்கிறதா நினைக்க வேண்டாம். ஒரு தனித்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும், தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். மற்றவர்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடியவர்களாக, அதிகாரம் செலுத்திடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், பொதுத்துறையில் இருக்கலாம், இல்லை மதம் சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் முதன்மையானவராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அரசு உத்தியோகத்தில் போகணும்னு வச்சுங்களேன், அந்த சூரியனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய பலம் நிச்சயமாக வேணும். அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலமும் சனியுடைய செல்வாக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அது கடந்த காலங்களிலிருந்து பார்த்துக்கிட்டே வரும். ஒன்று, மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர். தற்பொழுது முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர். இப்போ சிம்ம ராசினாவே ஒரு தனி செல்வாக்கு, அதிகாரம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் ஏப்ரல் 2024 எப்படி இருக்க போகிறது? ஏன்னா கிரகங்கள் எந்த இடத்திலும் நிலையாக சஞ்சரிப்பதில்லை. அவர்கள் சஞ்சரிப்பதற்கு ஏற்ப நமக்கு பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த இடத்தில் நாம் இருக்கோமோ அங்கே தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்முடைய வீட்டில், நம்முடைய அலுவலகத்தில் இருக்கும்போது நம்ம ராஜாவாக இருப்போம். இன்னொரு இடத்திற்கு உதவி எதிர்பார்த்து போகின்ற போது அங்கே நம்முடைய நிலைமை சற்று தாழ்ந்து இருக்கும். கிரகங்களின் நிலையும் அவர்கள் ராசிக்குள் அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள். அவர்கள் எதிரினுடைய ராசிக்குள் செல்கின்ற போது அவருடைய நிலை மாறுபடும். அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்கள் மாறுபடும். இது பொதுவாக இதுதான் லாஜிக். இது நான் தெரிஞ்சுக்கிங்க, இது ஒரு அறிவியல் தான் இது. அப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடம் மிக மையமானது. இதை வைத்துத்தான் நமக்கு பலன்கள் உண்டாகிறது. அப்போ இந்த மாதத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்கு இப்போ தெளிவாக பார்க்கின்ற போது, முதல்ல உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் மாதத்தின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில். அப்போ கடந்த மாதத்தில் கூட அவரால் சரியாக பலன் கொடுத்திருக்க முடியாது. இப்பவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தொடங்கி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில். பொதுவாக இந்த 2 இடங்களுமே சரி, ஒரு ராசிநாதன் சஞ்சாரத்திற்கு ஏற்ற இடம் கிடையாது. அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். பெரிய கனவு இருந்திருக்கும், நிறைவேறாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கு. சனி பகவான், அவர் தான் கர்மகாரகன், ஆயுள்காரகன், நீதிமான் சொல்லிட்டு போகலாம். அந்த கர்மகாரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீட்டில் கும்பராசியில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஆட்சியாக சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அவருடைய பார்வை நேராக உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வை பதிகிறது. அப்போ சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டவராக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த சனி பகவான் பார்வை ஏன் உங்களை இவ்வளவு நாள் பாதிக்காம இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் பார்க்கிறாரு. சனி பகவான் 7ஆம் பார்வைக்கு வலிமை அதிகம். அதற்காக உடல் பாதிக்கப்படலாம், நட்புகள் பாதிக்கப்படலாம், வாழ்க்கை துணையுடன் சங்கடம் ஏற்படலாம், இல்லை வாழ்க்கை துணைக்கு கூட பாதிப்பு வந்துடலாம். பெண்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம், புரியுங்களா? நிறைய சொல்லிகிட்டே போக முடியும். ஆனால் ஏன் அது நடக்கலை, என்ன காரணம்,
இங்கே ஒரு சூட்சமம் இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த குரு பகவான், சுப கிரகமான குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. எப்போ? இப்போ ஒரே ஒரு கிரகம் தாங்க உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரக சஞ்சாரமுமே உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தை உங்களுக்கு இப்பொழுது பொருத்தமாகி கொண்டிருக்கிறது. குரு பகவான் 5ஆம் பார்வை ஒரு ராசிக்கு பதிகின்ற ஒரே ஒரு காரணத்தினால் சனி பகவானாலும் உங்களை எதை செய்ய முடியவில்லை. கேது பகவானால் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கேது பகவான் செய்ய முடியல. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவானாலும் உங்களுக்கு கெடுதலை உண்டாக்க முடியவில்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். இது ஒரு பாடமறை கூட எடுத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு காரணம் தான், குரு பார்வை உங்களுக்கு இருக்கு. அப்போ சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நட்புகள் உடையும், வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை ஏற்படும், உடல் பாதிக்கும் என்பதெல்லாம் தடைப்பட்டிருக்கு. அந்த தடை குரு பகவான் சஞ்சாரம் மாறுகின்ற போது இந்த தடை உடைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரி, சனி பகவான் 7ஆம் இடத்தில், ராகு பகவான் 8ஆம் இடத்தில். ராகு பகவானுக்கு பார்வை எல்லாம் ஒன்றும் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, வக்கரம் கிடையாது. 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தால் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார் 1.5 ஆண்டுக்கு. இந்த 8ஆம் இடத்தை பற்றி பல பேர்கிட்ட பல நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் நான். ஐயா, நீங்கள் 8ஆம் இடத்தை ஒரு ஆயுள் ஸ்தானமாக மட்டும் பார்க்காதீங்க, அது மறைவு ஸ்தானமாகவும் பாருங்க. மறைவுனா என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய வாழ்க்கையை, புகழை மறைய வைத்திடக்கூடிய இடம். அங்கே போய் ஒரு பாபகிரகம் சஞ்சரிக்கின்ற போது இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவையெல்லாம் நடக்காமல் போனால் உங்கள் உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு வேறு விதமான சங்கடங்களை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? ஈஸியா ஒன்று ஆயுளுக்கு கேடு வரணும், ஆயுளுக்கு கேடு வரல, இல்லை இது போன்ற சங்கடங்கள் நடைபெறும். ஆனால் அது நடைபெறாமல் இருப்பதற்கு இப்பொழுது என்ன காரணம்? குரு பகவான் பார்வை உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் முழுவதுமே. இந்த மாதத்திற்கு பிறகுதான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ எப்பயுமே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை பார்த்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த சங்கடம் வருவதற்கு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் நேற்று. ஒரு தகவல் என் நண்பர் சொன்னார். ஒரு விஷயம், ஒருத்தர் வழக்கமாக லஞ்சம் வாங்குற நபர் ஒருத்தர் ஒரு துறையில் லஞ்சம் கொடுக்க ஒருத்தர் போயிருக்காரு. முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, உங்கள் மொபைலை கொண்டு வாங்க, எங்கெங்கே வச்சுருங்க மொபைலை கொண்டு வாங்க. அவர் வாங்கிட்டார். அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அதுபோல் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காரு அவர். இது போல் என்னென்னா ஒரு எச்சரிக்கை உணர்வு, தப்பான சொல்லலை, ஒரு எச்சரிக்கை உணர்வு. ஏதாயிலும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கை உணர்வு. அந்த எச்சரிக்கை உணர்வு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ 2ஆம் இடத்துல இப்போ யார் சஞ்சரிக்கிறாங்க? 2ஆம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அங்கே ஞான மோட்சக்காரன் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரே ஒரு கிரகம் பாதுகாத்துட்டு தொடர்ந்து சொல்லிடலாம், குரு பகவான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால குடும்பம் நல்லா இருக்கு. கொடுத்த வாக்குல வேகம் இருக்கு, வார்த்தையில வீரம் இருக்கு, பணவரவு இருந்துட்டு இருக்கு. குரு பகவான் பார்வை மாறுகின்ற போது, குரு பகவான் இடம் மாறுகின்ற போது இவற்றில் மாறுதல் ஏற்படும். அப்போ 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள், வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் அவரும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு சிலருக்கு வழக்குகள், காவல்துறையால் வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்தால் வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்மறையான பலன்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக முடிந்தவரை நேர்மையாக, உண்மையாக நீங்கள் இருப்பது அவசியம், கால கட்டாயம். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு செயலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டாம். அப்படி உண்டானால் அது உங்களுக்கு நிச்சயமாக சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக்கணும். சுக்கிர பகவான் ஒரே ஒரு கிரகம் தான். ஒரு பக்கம் 3ல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, 9ல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான், சுக்கிர பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 8ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குவார், பணவரவை உண்டாக்குவார், பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்குவார். இதற்கு மேலாக 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் பாக்கியத்தை வழங்குவார். இப்போ இந்த மாதம் முழுவதும் திரும்ப திரும்ப ஒரு மையப்புள்ளி தான் உங்களுக்கு. அந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்.
இப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குலதெய்வ அருள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் இந்த மாதம் மட்டும் அந்த சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். அடுத்த மாதம் மே 1ஆம் தேதி பிறக்கின்ற போது குரு பயிற்சி நடைபெறுகிறது. அதன் பிறகு இந்த கிரகங்களுடைய வேலைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நவகிரக வழிபாடு நன்மைகளை உண்டாக்கும். இந்த நிலையில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 7ஆம் தேதி அதிகாலை 6:08 முதல் 9ஆம் தேதி காலை 8:35 வரை ஒரு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு தெரியும். இந்த நேரங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதும் வாகன பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்கள். அலுவலகத்திலும் கவனமாக இருங்கள். உடன் பணிபுரிவோடு எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அற்புதமான மனிதர்கள் என்ன பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசியில் பிறந்தவங்க தான். ஏன்னா புத்தருக்கு நிகரானவங்க நீங்கள். உங்களுடைய கோபம் என்பதும் மற்றவர்கள் எப்பொழுதும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மனதில் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க, தேக்கி வச்சுருப்பீங்க, எதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நகர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும். காரியங்களை சாமர்த்தியமாக செய்து முடிக்கின்ற ஆற்றல் படைத்த ஒரே ஒரு ராசி கன்னி ராசி தான். காரணம், ஒரு ராசிநாதன் புத பகவான் வித்யாகாரகன், அறிவுக்காரகன். ரொம்ப மென்மையாக செயல்பட்டு எந்த விஷயத்தை எப்படி முடிக்கணும், எப்படி சாதிக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அனுபவமாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள். உங்களை பல பேர் கோபப்பட்டு யாரும் பார்க்க முடியாதுங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்கள கோபத்தை யாரும் பார்க்க முடியாது. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போயிடுவீங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வன்மம் இருக்கும். அது எப்படி மாறுன்னா, அதை எந்த நபரால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ, எந்த நபரால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டதோ அந்த நபருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி காட்டுவதில் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. இந்த பெரிய சக்தி படைத்த ஒரு நபராக கூட இந்த கன்னிராசி சொல்ல முடியும்னால சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற சக்தி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கையெழுத்திற்கு அத்தனை மதிப்புடையதாக இருக்கும். அதுதான் உங்களுடைய தனித்திறமையே. கல்வியும் தானாக இருக்கும். இந்த ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்கன்னா ரொம்ப வேகமாக, ரொம்ப வீரமாக, காவல்துறை மாதிரி, இராணுவ மாதிரி இருப்பாங்க. சிம்மத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை படைத்தவனாக இருப்பாங்க. ஆனால் கண்ணில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. ரொம்ப சாமர்த்தியசாலியாக, திறமையாக. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சக்தி யாருக்கு கிடைக்குன்னா உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். சொந்த வீடு இருக்கும், சொந்த வாகனம் இருக்கும், உத்தியோகம் இருக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள். என்னதான் இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. நம்ம வாழுகின்ற காலகட்டம், பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அந்த காலகட்டத்தை பார்த்தா ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா? திசா புத்தி மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ப அந்த காரகத்தினுடைய பலன்கள் உண்டாக்கிட்டு இருக்கு. கிரகங்கள் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ராசிகளில். அப்போ அதற்குரிய பலன்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நேற்று வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்திருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சரிவு வரும். இன்னைக்கு பார்த்தா படு பாதாளத்தில் நம்ம இருப்போம், நாளைக்கு பார்த்தா திடீர்னு உச்சத்தில் நம்ம இருப்போம். இதற்கெல்லாம் காரணம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்ற பலன்கள், அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்ப நமக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள். சரி, இவ்வளோ ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மையானது. அது சொல்லக்கூடியவர்கள் தவறு செய்வார்களே ஒழிய சாஸ்திரம் என்பது பொய்யானது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரம் 100க்கு 100 அறிவியல் பூர்வமானது, உண்மையானது, தெளிவானது, வழிகாட்டியானது. இது சரியாக வழிகாட்டியே சொல்லுவேன் நான். எங்களால் சொல்ல முடியும். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? உங்களுக்கு விரையாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் போய் எங்கே இருக்காருன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தொடர்ந்து 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த சூரிய பகவானுடைய காரகத்துவம் சொல்லிருன்னா, இந்த வேலைகள், அரசாங்கத்தால் உண்டாகக்கூடிய பலன்கள், அரசியல்வாதிகளால் உண்டாகக்கூடிய பலன்கள், அதிகாரிகளால் உண்டாகக்கூடிய பலன்கள், நெருக்கடிகள் என்பதையெல்லாம் சூரிய பகவானை வைத்து தெரிந்து கொள்ளலாம்.
சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகமான நிலை இல்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏதேனும் ஒரு சங்கம், எப்படா இந்த மனுஷன் தப்பு பண்ணுவான், உத்தியோகத்தில் இருந்தா எப்போ தப்பு பண்ணுவான், அவனை பிடிக்கணும் அப்படி என்ற எதிர்பார்ப்பு உங்கள் எதிரிங்கிட்ட இருக்கும். அப்போ கவனமாக இருங்கள், முடிந்த வரை எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா எந்த நேரம் நமக்கு இந்த இன்னல்கள் தருகின்ற நேரமோ அந்த நேரத்தில் கவனமாக இருந்து விட்டால், சில செயல்களை நாம் தவிர்த்து விட்டால் நம்ம அந்த சங்கடங்கள் இருந்து விடுபட்டு விட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் 8ஆம் இடத்தில், இந்த ஞானக்காரகன், அவர் ஒரு அறிவுக்காரகன், செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் வழங்கிடக்கூடியவர். அந்த குரு பகவானும் 8ஆம் இடத்தில், அது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் மறைகின்ற போது நம்முடைய புத்தியை நமக்கு வேலை செய்யாது. அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 8ஆம் இடத்து குரு சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது. அதுவரையில் சரியாக செயல்பட்டு இருப்போம் 7ஆம் இடத்தில் இருந்தபோது. அப்படி 7ஆம் பார்வை நமக்கு நன்றாக இருந்திருக்கும். 8ஆம் இடத்திற்கு போகின்ற போது நம்முடைய செயல்களில் குழப்பம், முயற்சிகளில் தடை, அதன் காரணமாக இப்போ நிர்வாகத்தில் கோளாறு எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ குரு பகவானின் சஞ்சார நிலையும் ஒரு சாதகமாக இல்லை. ஏதோ ப்ளஸ் இருக்கும், பயப்படாதீங்க, ஏதோ ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான், ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறவங்களுக்கு, கேது பகவான் எப்பொழுது ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ, அவர் ராசிக்குள் சஞ்சரித்து 1.5 ஆண்டு காலம் அந்த ராசிக்குள் இருப்பார். அதாவது புரிஞ்சுங்க, 1.5 ஆண்டு காலம். அந்த 1.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எத்தனை விதமான நெருக்கடிகள் இருக்கிறதோ, சங்கடங்கள் இருக்கிறதோ, பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவமானங்கள் இருக்கிறதோ, அத்தனையையும் அந்த 1.5 வருட காலத்தில் கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். என்ன இப்படி பயமுறுத்துறதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில முதல்ல நீங்க தெளியணும் இல்லைங்களா? ஒரு மயக்கத்திலே இருந்திருப்பீங்க. அந்த மயக்கம் எப்போ உடையும்னா, உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகணும். இப்போ பெரிய பெரிய நம்பிக்கைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம பெரிய கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க. மாமா இப்படி, மச்சான் இப்படி, அக்கா இப்படி, தங்கச்சி இப்படி, தம்பி இப்படி, அண்ணன் இப்படி, நண்பர்கள் இப்படி, ஒரு பெரிய கற்பனை கோட்டை இருக்கும். நேற்று வரை பார்த்தீங்கன்னா கையில் இருந்ததெல்லாம் அப்படி அள்ளி கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் வருகின்ற போது என்னன்னா, எல்லாத்துலேயும் நெருக்கடி, எல்லாத்தையும் பூட்டு போடுவார். பூட்டு போடும்போது தான் உங்களுக்கு மூச்சு விட கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கை நீட்டுவீங்க, உதவியை கேட்டு போவீங்க. அப்போதான் தெரியும், நேற்று வரையில் நீங்கள் வெண்மையாக நினைத்தவர்கள் எல்லாம் வன்மையானவர்கள் என்பது இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யாருமே உங்களுக்கு உதவி புரிய மாட்டார்கள். அப்போ இந்த உலகம், இந்த மக்கள், இந்த உறவுகள், இந்த நட்புகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு ஒரு ஞானத்தை உண்டாக்குவார். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஓஹோ, இவர்கள் இப்படித்தானா, இதன் பிறகு நாம் நமக்காக வாழ வேண்டும். அப்போ முடிவுக்கு வருவீங்க இல்லையா? அதன் பிறகு சேமிப்பை அதிகரிப்பீங்க இல்லையா? எச்சரிக்கையாக இருப்பீங்க இல்லையா? அதுக்காகத்தான் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு இந்த நிலைகளை ஏற்படுத்துவார். இதை தான் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மனுஷனுக்கு யாராவது வைப்பு வச்சுட்டாங்க, அந்த மனுஷனுக்கு யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, குடும்பம் அப்படியே சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. சூனியம் இல்லை, வைப்பும் இல்லைங்க. ஆதாரப்பா சொல்ல, சூனியம் இல்லை, வைப்பும் கிடையாது. அதெல்லாம் யாரும் வைக்கவும் முடியாது. ஒரே காரணம்தான், ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிப்பது அத்தகைய நிலையினை ஏற்படுத்தும். இதே நேரத்தில் பார்த்தா 7ஆம் இடத்துல போய் ராகு, அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சும்மாவா விடுவார்? ஆசையை உண்டாக்கிடக்கூடியவர் அல்லவா? அப்போ கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, ஒரு புரளல், ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாழ்க்கையில் வழிகள் இருக்கிறது. ஒரு ஆணாக இருந்தால் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் வருகின்ற போது எதிர்ப்பாளினர் மீது எதிர்பாராத ஈர்ப்பு வந்துவிடும். நேற்று வரலும் பார்த்தா ராம மாதிரி வாழ்ந்திருப்பான், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மாதிரி மாறிடுவான். இந்த மாற்றம் என்பதை யார் ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த கிரகம் ஏற்படுத்துகிறது. இப்போ நண்பர்களை பார்த்துருப்பீங்க. நண்பர் என்ன சொல்லுவான்? அண்ணே பணத்தை எட்டுவாங்கண்ணே, 5 ரூபாய் எட்டுவாங்க, உங்களை 50 ரூபாய் மாற்றி கொடுத்துறேன், அதில் ஒரு முதலீடு பண்ணுங்க, அது 10 மடங்கு ஆகிடும் இந்த காலகட்டத்தில். அப்போ அதை நம்பி செய்வீங்க, அது இல்லாமல் போகும். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும்,
ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் முடிந்தவரை எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். இல்லை என்றால் சங்கடங்களை வேறு மாதிரியாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் இவ்வளவும் நெகட்டிவாக சொல்லிட்டு வந்துட்டீங்களே, வேற நல்ல பலனே கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். ஒரு அற்புதமான பலன் இருக்குங்க. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வரட்டும், இந்த கிரகம் இந்த வேலை செய்யறாங்க, இந்த கிரகம் இந்த வேலை செய்கிறது. சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ருண ரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. எதிர்ப்போறதா வரட்டும், ஏன்னா சமாளிக்க முடியும். எதிர்ப்பு இல்லாமல் செய்ய முடியும். வம்பு வழக்கா வரட்டும், வம்பு வழக்கா ஜெயிப்ப, ஏன்னா ஜெயிக்க முடியும். உடலில் சங்கடமா வரட்டும், நான் புத்துணர்ச்சியோடு இருப்பேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான். இப்ப எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கிரகம் சங்கடத்தை உண்டாக்குது, 3 கிரகம் சங்கடத்தை உண்டாக்குது. ஆனா ஒரு வலிமையான கிரகம் பார்க்கும்போது நன்மையை, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டெடுத்திடக்கூடிய சக்தியினை 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு வழங்குவார். அது மட்டும்தானா, அதே 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்க 3ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், முயற்சி ஸ்தானத்துக்கு சொந்தக்காரர். அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சாதனம் வந்துடுங்க. என்ன வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கலாம், வந்துடும். அப்போ துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட இருக்கிறது. சுக்கிர பகவானால் புதிய வாகனம், புன்பொருள் சேர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக. ஒரு பக்கம் உங்களை பயமுறுத்தி இருந்தாலும் இந்த கிரகங்களால் அந்த பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். இன்னும் அடுத்த மாதம் பிறக்கட்டும், அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிறக்கும் போதே ஒரு அதிர்ஷ்ட கதவு உங்கள் வாசலாக இருக்கும். லட்சுமியுடைய பிரவேசம் உங்கள் வீட்டுக்கு இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை வந்துடும். அப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானால் உண்டாகி கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் இல்லாமல் போகும். அப்போ இது ஒரு யோகமான காலகட்டமாக எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த விதமான சங்கடம் வந்தாலும் உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். செல்வமும் செழிப்பும் உண்டாகும். திருவெண்காடு புதன் பகவானை ஒரு முறையாக தரிசித்துட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும், புத்திசாலித்தனம் வெளிப்படும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பச்சை நிற ஆடை என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே பயன்படுத்தினால் அது நன்மை உண்டாக்கும். சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 9ஆம் தேதி காலை 8:36 மணி முதல் 11ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.